சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனா வந்து போர்லாம் கொடுத்துப்பாங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. வாயமூடி சும்மா இருடா பாட்டெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் காதில் கெட்டு வைப் பண்ணிட்டு இருந்த ஒரு பாட்டு அது. அந்த பாட்டை போட்ட ஒரு மியூசிக் டைரக்டருடைய ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன். குரு சார் கூடயும் அனுமா கூடயும் நடிக்கும் போது குரு சாரை வந்து ஓரமாக உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கலாம். அவர் நடிக்கும் போது அவர் என்ன நடிக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு புரியாது. அவர் சொன்ன மாதிரி தான் உண்மையா. அவர் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாரு. ஓசிலே நான் உட்காந்து ஓரமா உட்காந்து ஆக்டிங் கத்துக்கிட்ட மாதிரி. பாரிஸ் கஃபே டைட்டிலே ரொம்ப க்யூட்டான டைட்டில். டைரக்டருக்கு வந்து ஒய்ஃபை ப்ரொடியூசராக கிடைக்கிறது வந்து பெரிய லக்கு தான். ஸோ ரொம்ப இன்வால்மெண்ட்டாக படம் பண்ணியிருப்பான்னு நம்புகிறேன். ரொம்ப சாங்ஸும் சரி, டைலரும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக குரு சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து மின்னல் முரளி படத்துலேருந்தே அவரை நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் ஒரு படம் பண்ணுறாருன்னா டெஃபினட்டாக அது நல்ல படமாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். முக்கியமாக விஜய், விஸ்வா, அர்ச்சனா நல்லா தெரியும். அர்ச்சனா என் படத்தில் நடிக்கிறாங்க. அடுத்து அனுமல் மேடம் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஐலியாக இருக்கட்டும், காயல் படமாக இருக்கட்டும், காயல் வெப் சீரிஸ் பார்த்துருக்கேன். ரொம்ப ரியலாக பண்ணுவாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக டைரக்டருக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் முக்கியமாக எனக்கு வந்து இவர் கேசரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் சார். நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வாயமூடி சும்மா இல்லைங்கடா எனக்கு ஃபேவரட் சாங். ராஜா சார்கிட்ட ஒரு மெலடி எப்படி நமக்குலாம் பிடிக்குமோ அந்த ஒரு டச் இருக்கும் அவர்கிட்ட. அவருக்கு இன்னும் சிறந்த படங்கள் அமையணும். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக என்னோட நண்பர் எடிட்டர் சாபு, அவர் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு வழி நம்புறதுக்காக. ஸோ இந்த டீமில் இருக்க டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட் எல்லாமே முக்கியமான நம்பர்களை போட்டிருக்காங்க. அது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். ஏன்னா நான் யாரடி மோகினி பண்ணும்போது கதை எல்லாமே நல்லா இருந்தால் கூட கரெக்டான ஆக்டர்ஸ் வேணுன்றதுக்காக தான் நானும் ப்ரொடியூசர்கிட்ட ஃபைட் பண்ணி ரகுவரன் சார் வேணும், சுகுமாரி அம்மா வேணும் அப்படின்னு நல்ல ஆக்டராக பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம என்ன தான் எழுதினாலும் அதை நடிக்கிறவங்க சிறப்பாக நடிக்கணும். ஸோ இந்த படம் வந்து சிறப்பாக வரணும். எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இது என்னோட 3வது படம். இதுக்கு முன்னாடி என்னோட டெபியூ ஃபிலிம் மார்கன் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு டெலிவிஷனில் இருந்தேன், அதுக்கப்புறமா டிஜிட்டல் அண்ட் இப்போ சில்வர் ஸ்க்ரீன்ஸ். 10 வருஷத்துடைய ஜேர்னியில் நிறைய பேர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டு வெளியில் நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் உன்னால் நடிக்க முடியும், உங்ககிட்ட இந்த பொட்டென்ஷியல் இருக்குது, வந்து இந்த ரோலை நீ அழகாக பண்ணுவேன்னு நம்பி வாய்ப்பு கொடுத்த இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும் நன்றி. சரத் சார், அப்படி என்னை நீங்கள் எங்கே பார்த்துட்டு கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த ரோலை உன்னால் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப அழகாக என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் சின்ன வயசுலேருந்து ஐ ஹவ் ஒன்லி பீன் பாடி ஷேம்ட் ஃபார் ஹவ் ஐ லுக். ஏன்னா இதை இப்படி இருக்கா, உள்ளே இருக்கா, அப்படி இருக்கான்னு ஸ்கூல்லலாம் ஃபுல்லாக. அதனால் எனக்கு என் மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பிக்கையே இல்லை. நம்ம பார்க்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு அப்படியே எனக்கு தோணாது. என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட நான் அதை நல்லா இருக்குது அப்படின்னு அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். அது எனக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஃப்ரேம்லேயும் என்னை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிட்டு இங்கே வாயேன் இதை பாரு அப்படின்னு என்னை சதீஷ் சார் கூப்பிட்டு காட்டுவார். காட்டும் போது நானா இது அப்படின்னு அவ்வளோ சூப்பராக ஃபீல் ஆகும் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்மணி மேம், நீங்கள் சொன்னது உண்மைதான் சார். வந்து ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்துட்டு அம்மா சார் இப்போ என்ன ஷார்ட் அப்படின்னு நம்ம கேட்டால், அதாவது இந்த கதையோட சினாப்சிஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதான்னு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் மண்டையில் வச்சுட்டே இருப்பார். அப்போவே எனக்கு புரிஞ்சுது, ஓகே எந்த அளவுக்கு ஒரு கதை வந்து அந்த டைரக்டருடைய ஆழ் மனசுலேருந்து அவர் எழுதியிருக்காருன்னா அதை ஒரு தடவையும் அதை எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதை அவர் சொல்லுவார், அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுவார். சார் எனக்கு புரியுது சார். இப்போதான் நிறைய பேர் சொல்லி எனக்கு தெரியும், ஒரு 23 years ஆஃப் ஜேர்னினா அது சும்மா கிடையாது சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததில் அதில் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டு எடிட்டர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, இங்கே ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சுவாமி சாராக இருக்கட்டும், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஒரு பெரிய டீமாக இங்கே ஒர்க் பண்ணோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக என்னோட கோ ஆக்டர்ஸ், குரு சார் கூடயும் அனுமா கூடயும் நடிக்கும் போது குரு சாரை வந்து ஓரமாக உட்காந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவர் நடிக்கும் போது அவர் என்ன நடிக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு எனக்கு புரியாது.
அவர் சொன்ன மாதிரி தான் உண்மையா. அவர் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாரு. ஓசிலே நான் ஓரமா உட்காந்து ஆக்டிங் கத்துக்கிட்ட மாதிரி அவர் என்ன பண்றாருன்னு இப்படி இதுக்கு எதுக்கு இவர் இதை பண்றாரு, என்னமோ நான் பெரிய அறிவாளி மாதிரி எதுக்கு இப்படி பண்றாருன்னு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது டுவர்ட்ஸ் தென் புரியும், ஓ இதை இவ்வளவு அழகா கூட பண்ணலாமா அப்படின்னு. அவர் நிறைய இடத்துல இந்த படத்துல நடிச்சு நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா அவரை ஸ்கிரீன்ல நிறைய பார்த்துருப்போம், பட் நேர்ல பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். அனுமா கூட மேம் நீங்க உண்மைதான் சொன்னீங்க, உண்மையா அவங்க கண்ணே நடிச்சிடும். அவங்க கூட ஒரு காம்பினேஷன் சீன் எனக்கு இருக்கும் இதுல. அவங்க சிரிச்சா நான் சிரிப்பேன், அவங்க அழுகிற மாதிரி ஒரு கண்ணு வச்சுட்டாங்கன்னா எனக்கு டக்குன்னு அழுக வந்துடும். அந்த சீனை அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. வித்தின் 2 to 3 hours we finished that because she was that. அவங்க கூட எனக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே நான் மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன். ஆல்சோ என் கூட என்னோட பேரா நடித்த விஜய் விஸ்வா, யூ வெரி கோஆப்ரேட்டிவ், தேங்க்யூ. நயனா கூடயும் சாய்விக்கு கூடயும் எனக்கு எந்த காம்பினேஷனும் இல்லை, பட் இப்போ தான் அந்த சாங் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது விஷுவல்ஸாகவும். வாயமூடி சும்மா இருடா பாட்டெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் காதுல கெட்டு வைப் பண்ணிட்டு இருந்த ஒரு பாட்டு அது. அந்த பாட்டை போட்ட ஒரு மியூசிக் டைரக்டருடைய ஒரு படத்துல நான் நடிக்கிறேன். நான் நடிச்ச படத்துக்கு நீங்க மியூசிக் போடல, நீங்க மியூசிக் போட்ட படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க நினைக்கும் போதே வா செமையா இருக்குல்ல. ஓகே, இட்ஸ் அ குட் growth only நோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் மியூசிக் ரொம்ப அழகா இருக்கு, நன்றி. எனக்கு ஆடவே வரலனாலும் என்னை நிக்க வச்சு காலை உடைச்சு ஆடு, உன்னால முடியும், இந்த ஸ்டெப்பரா இதை சார் கொஞ்சம் முடியும், கொஞ்சம் மாத்தி கொடுங்களேன் மாஸ்டர்னு கேட்டாலும் இதுதான் இதை உன்னால பண்ண முடியும்னு என்னை ஆட வச்சதுக்கு நன்றி மாஸ்டர். அப்புறம் எங்க கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாரிஸ் கஃபே ரொம்ப அழகான ஸ்டோரி. முக்கியமா இந்த சொசைட்டிக்கு தேவையுள்ள ஒரு பெரிய மெசேஜ் இந்த படத்துல இருக்கு. அது நிறைய பேர் மாறிடுச்சுன்னு நினைக்கலாம், அது இன்னும் மாறல. அது தட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் த சொசைட்டி அண்ட் இட் ஷுட் சேஞ்ச். அந்த ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு க்ரைம் சப்ஜெக்ட், ஆல்சோ ஒரு நல்ல ஒரு இமோஷ்னலாக ஒரு நல்ல பாண்டிங் உள்ள ஒரு அழகான படம். சீக்கிரமாக தியேட்டருக்கு வரப்போகுது. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் இதை பார்த்து இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லணும். we are waiting to hear from you all. thank you so much. thanks a lot. thank you. அனைவருக்கும் வணக்கம். அபி சரவணனா இந்த மேடையில் அறிமுகமாகி இன்னைக்கு விஜய் விஸ்வா அவங்க முன்னாடி நிற்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாரிஸ் கஃபே படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் அவங்களுக்கு நான் நன்றி பண்ணிக்கிறேன். அதுக்கு காரணமாக இருந்த சுவாமி அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சதீஷ் சார் கேமராமேன் லொக்கேஷன் பார்க்க வந்த இடத்துல வந்து என்னை பார்த்துட்டு அதை இமீடியட்டாக ஓகே பண்ணாங்க. ஸோ சூர்யா அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டீம்னால தான் வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால இந்த படத்தில் முக்கியமாக ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டாங்க, ஜெகன் ஒளி மட்டும் இல்லாமல் எங்கள் ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே நான் லைன் பண்ணி சொல்லணும்னா ப்ரொடியூசர் சொன்னாங்க, ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ எம்சி ஃபேஸ் தான் பார்த்தேன். ஒருவேளை அவங்கள்ட்ட முதலே பேசியிருந்தா அவங்களே எம்சியை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களோ என்னமோ. செம்ம ஃப்ளூவாக பேசுனீங்க மேடம். இல்லை அவங்க ப்ரொடியூசர் மேடம். அப்புறம் சூப்பராக பேசுனீங்க. அண்ட் டைரக்டர் சார் சொல்லணும். டைரக்டர் சார் அதே மாதிரி தான் ஷார்ட்டில் வந்து உள்ளே வந்து நாங்கள் காஃபிக்கு பதில் டீ வச்சிருந்தா கூட நோனோ காஃபி தான் ஊற்றணும்னு அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பார்க்குற ஒரு மனிதர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு படமும் அது ஒர்க் பண்ணல, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. டிஓபி சார் சொல்லவே தேவையில்லை. யூஸ்வலாக படத்துக்கு போனோன்னா கேமராமேன் சார் வந்து ஒரு முடிஞ்சா டக்குன்னு ஓகே அடுத்தது போயிடலாம்னு சொல்லுவாங்க. பட் முதல் தடவை வந்து நானும் போய் ரெக்வஸ்ட் பண்ணுவேன், டேரக்டரே ஓகே பண்ணுவாங்க சார் இன்னொரு தடவை போயிடலாமா நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன். பட் இங்கே எனக்கு பிரச்சனையே இல்லை, ஓகே பண்ணாலும் ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருவாரு. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக் கே சமீபத்தில் நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஃபெட்னா ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா தமிழ்ச்சங்கம் மேடை, கிட்டத்தட்ட 5000 அமெரிக்க தமிழர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த மேடையில் நம்மளுடைய மினிஸ்டர் ராஜ்மோகன் சாரும் கலந்துருந்தாங்க. அங்கே நான் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன். ஸோ அவங்க அனுமதியோட பாடலை வந்து நாங்கள் ஒளிபரப்பினேன். அவ்வளோ இது வந்தது, நல்ல வாழ்த்துக்கள் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க என்ன சொல்லணும்னா, நான் அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் போனேன், டாலஸ், யூஎஸ், அப்புறம் சிகாகோ, அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஊராக போகிறப்ப எல்லா ஊர்லேயும் வந்து காரில் அவங்க லாங் ஜெர்னி போகிறப்ப கேட்குற ஒரு பாட்டில் லிஸ்ட்டாக அதை ஆட் பண்ணிக்காங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ். அது என்னோட பாட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அழகழகாய் வந்து ரொம்ப 3-4 பாட்டுமே பிடிச்சிருந்தது. பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப நான் இல்லாமல் அந்த பாட்டுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் கே ஃபாதர். அப்புறம் எடிட்டர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தீங்க, எல்லாமே வெல். ஆர்ட் டைரக்டர் எங்களுக்கு சொல்ல வேணாம், லைவாக நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை தேட்டர் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டான்ஸ் பண்ணியிருந்தோம், அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் சூர்யானை சொல்லிட்டேன் சார், கோஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து
3 பேர் ஆக்சுவலாக என்னோட இருக்காங்க. என்னோட கோஆக்டர் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. சார் ஒரு தடவை இருந்துச்சுங்களேன், இல்லை ஸ்டேஜுக்கு வந்தாங்களேன், ப்ளீஸ் 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 சார். ஏன்னா நான் நடிக்கிறதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். நிறைய டேக் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் செம்மையாக போனார். த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த ஃபிலிம்னா நீங்கள் அவர் சொல்லலாம். அவர் பக்கத்தில் ஒரு பிரதர் இருக்காரு, அவரும் ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துங்க வந்துங்க. ஏன்னா அவங்க எங்களோட ப்ரொடியூசர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் வரப்போ நீங்களும் வந்துடணும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைனா ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நைனா உங்கள் சாங்ஸ் ரொம்ப இருந்தது, ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எல்லாரும் அழகாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சீக்கிரம் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் அர்ச்சனா. ஸோ அவங்க ஆல்ரெடி யூடியூப்பில் பயங்கர ஃபேமஸ். அங்கே யூஎஸ்லேயும் சரி. இப்போ நேற்று மலேசியா போயிருந்தேன். மலேசியாவில் எங்கள் சாங்கை ப்ளே பண்ணேன். அங்கேயும் எல்லாம் பார்த்தோம், இந்த ஆக்ட்ரஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த வேர்ல்டு வைட் ஃபேமஸாக இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஜாயின் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அதுக்கப்புறம் 2 யூனிவர்சிட்டி கூட எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. ஒன்று தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அஸ்வல் குரு சோமசுந்தரம் சார், மதுரைக்காரு சார், லவ் யூ. இன்னொன்று வந்து நான் லவ் யூ சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க, லவ் யூ. ஸோ மலையாளம் யூனிவர்சிட்டி. இப்போ வந்து இந்த படம் வந்து என்னன்னா பாரிஸ் கஃபே படம் வச்சிருக்கோம்னா கமெண்ட்ல போய் பார்த்தோன்னா அனு அப்படின்னு போட்டா போதும் போல, அனுமோல் படம்னு போட்டா போதும், டைட்டில் கூட போட தேவையில்ல. கமெண்ட்ஸ் போனால் 2000 கமெண்ட்ஸ்ல 1999 கமெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கு. அவ்வளோ ஃபேன்ஸ் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. லவ் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். ஸோ இவங்க 2 பேர் கூட நடிக்கிறப்போ நிறைய ஆக்டர்ஸ் கூட நான் 15 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். ஆக்டர்ஸ் கூட இருந்தால் கூட நிறைய கற்றுட்டு வந்தால் கூட இவங்க 2 பேர் கூட நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது. ஆக்டிங்னா என்னென்னா இவர்கிட்ட கிளாஸ் போய் கற்றுக்காம ஓசியில் கற்றுக்க வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் ரியாஸ் தேங்க்ஸ். எழில் இன்னொரு ஹீரோ எங்கள் படத்தில் பிகின் த ஸ்டேஜ். தேங்க்ஸ் எழில். ஆல் சப்போர்ட். அவர் எழில் பண்ண சப்போர்ட் வந்து அவரோட தம்பி, டேரக்டரோட தம்பி, பட் ஆல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, கம் டு த பாயிண்ட். தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள், முன்னாடி இருந்த கடந்த காலங்களில் வந்து நிறைய வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. நிறைய படங்கள் ரிலீஸ் வெயிட் இருக்கு. முக்கியமாக சொல்லலாம், எனக்கே 4 படம் ரிலீஸ்க்கு இருக்குன்னா என்னை விட நல்ல திறம்பட நடித்த நடிகர், தயாரிப்பாளரோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ என்னுடைய துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அண்ணா மற்றும் என்னுடைய அண்ணன் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, ஒரு ஸ்பெஷல் ஓடிடி தமிழ் கவர்மெண்ட் சார்பில் நீங்கள் வைக்கணும்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த ஓடிடியில் இது வரைக்கும் தயாரித்த படங்கள், வெளியாகாத படங்களில் நீங்கள் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்க்கு அனுமதிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி ஓடிடி போனாலும் தனியாக பண்ணிக்கலாம், தேட்டர் போனாலும் தனியாக பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கீம் இருந்ததோ அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா தேட்டர் கிடைக்கிறதுல நாங்கள் தேட்டர் ஓனர்ஸை தப்பாக சொல்லவே இல்லை. தேட்டர் ஓனர்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனா ஒரு உண்மையான வழி என்னன்னா, கேமரா சொல்லக்கூடாதுன்னு கூட பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும் தேட்டர்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. தேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஸோ அதனுடைய ப்ரொடியூசர்ஸோடைய லைஃப் என்ன ஆகுது, வட்டி என்ன ஆகுதுன்றதெல்லாம் கால்குலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்ககிட்ட சொல்ற ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தயவு செய்து இந்த விஷயத்த இமிடியேட்டாக நீங்கள் வந்து பண்ணணும். ராஜ்மோகன் அண்ணா ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கள் துறை அமைச்சர் நீங்கள், உங்கள்கிட்ட பர்சனலாகவும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து வெற்றி ஓடிடி அப்படின்னு கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்க எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, பயனடைவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் கூட நான் கேட்கணும். இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாத கேள்வியாக இருக்கலாம், ஆனால் கேட்க எனக்கு உரிமை இருக்குன்றதுனால நான் கேட்குறேன். நேற்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பட்டிருக்கு. ஒரு 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்டில். சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனா வந்து போர்லாம் கொடுத்துப்பாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. என்னோட முதல் படம் வந்து மிஸ்டர் பா ரஞ்சித் சார் வந்து எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். ஆனால் அந்த பேசி முடிச்சிடறேன், இல்லை பேசி முடிச்சிடணும். இல்லை பொலிட்டிக்கல் பேசலை சார், நான் ஜென்ரலாக பேசுகிறேன். பா ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்தோட இயக்குனர், எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா ரஞ்சித் அண்ணா. அவரோட வந்து நான் வந்து எப்பயும் வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் மற்ற விஷயத்துக்குலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு வீடியோ பார்க்குறேன். எங்க ராஜ்மோகன் சார் வந்து தலித்தினே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லதுதான், குரல் கொடுக்கறது நல்லதுதான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்போ கூட செக் பண்ணேன், அதில் காணோம், ட்விட்டரில் காணோம், யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்துல ஜாதியில இன்னும் லாக் ஆயிக்காதுன்ற விஷயத்தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ ஒருத்தவங்க வீட்டில், என் அக்கா வீட்டில் தங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஷெட்யூல்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு இதுல இருந்து வந்தவங்க. ஆனால் ஹையஸ்ட் எஜுகேஷன்
எங்கள் அக்காவை கட்டி இந்த மாமா வந்து அவர் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த இன்னொரு ராமநாத் சேர்ந்த ஒரு முக்குள் ஜாதி அவங்க. ஆனால் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ அழகா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 2 குழந்தைகளை டாக்டர் படிக்க வச்சிருக்காங்க. அவங்களோட வீடோட மதிப்பு மட்டும் 20 கோடி ரூபா அமெரிக்காவில். அங்கே யாருமே எதுவுமே பார்க்கறது இல்லை. இந்தியா, தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி எங்கேயுமே ஜாதி மதம் பார்க்கறதே கிடையாது. உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியன் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தயவு செய்து உலக அளவில் நம்ம வந்து எப்படி வர்த்தகம்ல பெருசா இருக்கும், டெக்னாலஜியில பெருசா இருக்குமோ அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஜாதின்ற ஒரு அமைப்புல நம்ம சிக்கிக்காம இருந்தா நம்ம அதை தாண்டி மேல மேல நம்ம இந்தியாவோட மதிப்பு இன்னும் நிறைய இடத்துக்கு போகுன்றதை நம்புது. ஏன்னா இப்போ ரியா சார் கூட சொன்னார் இங்க பொலிட்டிக்கல் பேசாதுன்னு. சத்தியமா இது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒரு சக மனிதன் நம்ம மனசுல இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்கள் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய படங்கள், நல்ல படங்கள் எடுப்பாங்க. இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்தை தேர்ந்தெடுத்து அதை படமாக தயாரித்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஸோ பாரிஸ் கஃபேல வாய்ப்பு அளித்ததுக்கும் நான் சொன்னதை பொறுமையாக கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். Audience, cast and crew, and everyone, good morning. And thank you so much for taking your time and coming here. First of all, my director, Sarat sir, thank you so much for giving me this opportunity, sir. And I would also like to thank Thunder Media Productions and LV Entertainment for this amazing opportunity. இங்கே வந்து என் அம்மா இருக்காங்க. ஸோ என் அம்மாவோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா ஃபார் ஆல்வேஸ் பீங் த கான்ஸ்டன்ட் சப்போர்ட். அண்ட் என்னோட ஆக்டிங் ட்ரெயினர் சமீரா மேம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஆக்டிங்கே கற்றுருந்துக்க மாட்டேன் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு லவ் மிஸ்ட்ரி த்ரில்லர். இதில் வந்து நான் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கேரக்டர் பேர் வந்து ஷாமலா. அண்ட் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லணும்னா, த ஹார்ட் பீட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அனுமோல் மேம் வந்து நடிச்சிருக்காங்க. இட்ஸ் டெஃபினெட்லி அ ஹானர் அண்ட் அ ப்ளஷர் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் யூ மேம். And Guru Somasundaran sir, one of the finest actors of Indian cinema. I'm truly honored to have worked with you, sir. And Archana nadichirkanga, she's done a great job. And Abhi Sarvanan, so it was nice to work with you too. And enoda pera vandu Vicky nadichirkanga. We really had so much fun on set. And it was amazing working with you too, Vicky. இந்த படத்தோட வாய்ப்பு வந்து எனக்கு கோ-டைரக்டர் சுவாமி அண்ணா தான் வாங்கி கொடுத்தாங்க. அண்ணா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நான் இங்கே இல்லை. தேங்க்ஸ் அண்ணா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் படத்தோட டிஓபி சதீஷ் சார், தேங்க்யூ சார் ஃபார் ஷோயிங் மீ ஸோ பியூட்டிஃபுல்லி இன் த ஃபிலிம். Thanks a lot for making every frame look so beautiful, sir. I'm not used to speaking on stage. I'd rather do my dialogue delivery on screen. தமிழ் வரும், ஆனால் அவ்வளோ சுத்தமாக வராது. அதனால் பயந்து தான் பேசுகிறேன். அதனால் எங்கேயாவது பிழை இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. டு த டிரெக்டர் சரத் சார், டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தி தண்டர் மீடியா ப்ரொடக்ஷன், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சுவாமி சார் இங்கே இருக்காரு, அவருக்கும் நன்றி சொல்லணும். அவர் என்னுடைய இன்னொரு படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார். அங்கேருந்து என்னையும் கூப்பிட்டாரு. அப்படி தான் நான் இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆனேன். இந்த ப்ராஜெக்டில் என்னை இது வரைக்கும் ஸ்க்ரீனில் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அப்சல்யூட்லி 180 degree சேஞ்ச். ஐ டூ அ சீரியஸ் ரோல் இன் திஸ் மூவி. இந்த படத்துக்கு தி ஸ்டோரி லைன் ஹஸ் பீன் வெரி குட். குரு சார், தேங்க்யூ வெரி மச். அவ கூட நான் ஒரே ஒரு 2 சீன் தான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த சீன்லேயே ஐ லேர்ன்ட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் தட் ஐ வாஸ் மேக்கிங் வாஸ் கரெக்டட். தேங்க்யூ வெரி மச். அனுமோல் மேடம், ஐ திங்க் ஐ டிட் only one scene with you on one evening. Thank you very much. To the rest of the cast and crew, thank you all for putting up with me with my whatever. Thank you so much. Thank you very much, sir.
தண்டர் மீடியா மற்றும் எல்வி என்டர்டைன்மெண்ட்ஸ் இணைந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய பாரிஸ் கஃபே படத்தின் ஆடியோ கேசட் இப்போ உங்க முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க.